அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மினி விலாக் அம்மா வீட்டில் இருந்து தான். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆல்வள்ளி கிழங்கு வாங்கியிருந்தாங்க அன்னைக்கு. அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் இந்த பனங்கிழங்கு வாங்கின அன்னைக்கே அது வந்து வேக போட்டு காலி பண்ணிடும் அந்த வேர்க்கடலை இதெல்லாம். ஸோ நம்ம தான் ஃப்ரிட்ஜில் போட்டு அது ஒரு வாரம் கழித்து எடுத்து சமைப்போம். ஸோ அவங்கெல்லாம் அன்னைக்கே சமைச்சு முடிச்சாதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சைடில் வந்து பொரி மசாலா தான் பண்ணிகிட்ருக்கேன். பொரி பாக்கெட் வாங்கி வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருச்சு. அது கொஞ்சம் மசாலா போட்டு வச்சிரு, கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போடுற இந்த மசாலா வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஒன்றுமே இல்லை, எண்ணெயில் வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு நல்லா தட்டி தோலோடையே சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கருவேப்பிலை, உடச்ச கடலை, நீங்கள் வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காய பொடி சேர்த்துட்டு பொரி கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்கிருவேன். ரொம்பவே கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு அண்ணனோட பொண்ணு ஹானியாவுக்கு பர்த்டே. ஸோ அவளுக்காக வந்து ஒரு குட்டி ப்ரௌனி கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்ரேஷனும் சைடில் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாகவே நான் பண்ணி போடவே இல்லை அன்றைக்கி அந்த ப்ரௌனிக்கு. ஏன்னா மெஷரிங் கப் எதுவுமே அன்றைக்கி வந்து இல்லை. அண்ணன் ஒய்ஃப் வந்து வீட்டில் இல்லை. அதனால் வந்துட்டு மெஷரிங் கப்பெல்லாம் எங்கே வச்சாங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியலை. சரி, ஓகே, நம்ம வந்து குத்து மதிப்பாக போட்டு ஒரு ப்ரௌனி ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணேன். மாஷா அல்லாஹ், டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா ஃபஜ்ஜியாக ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அதான் நான் நினச்சேன், எவ்வளோ தான் பார்த்து நம்ம வந்து மெஷர் பண்ணி செஞ்சாலும் இந்த டேஸ்ட் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி டீயோட ஆல்வள்ளிக்கிழங்கு பொரியெல்லாம் வச்சு சூப்பராக அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சைடில் வந்து ப்ரௌனி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மேலே வந்து இருக்கிற டார்க் சாக்லேட்டே நான் வந்துட்டு அழகாக ட்ரிசில் பண்ணி கொஞ்சம் பாதாம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். ப்ரௌனி ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள், ஸ்டோரியில் கொடுக்குறேன்.